அனைவருக்கும் வணக்கங்க. வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய தொழில் வியாபாரம் இது மாதிரி விஷயங்கள்லாம் மேலோங்க போகுது. நீங்கள் நினச்ச காரியங்கள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமானதாகவும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் நாட்களாகவும் வரக்கூடிய நாட்கள் பார்த்திங்கன்னா மிகவும் சிறப்பான நாட்களாக உங்களுக்கு அமைய போகுதுங்க. அது எப்படிங்கிறத பற்றியெல்லாம் இந்த வீடியோ பதிவுகளை நான் உங்ககிட்ட முழுசாக சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இது போன்ற ஆன்மீகம் சம்பந்தமான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து சேருங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய தொழில் மற்றும் நிதி நிலையில் நல்ல மாற்றம் கிடைக்க போகுது. உங்களுடைய வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா இருந்து வந்த தடைகள் அனைத்துமே விலக போகுது. புதிய வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. வருமானம் உங்களுக்கு கணிசமாகவே உயரப்போகுது. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுது. சகோதர சகோதரிகளுடன் உறவு உங்களுக்கு வலுப்பட போகுதுங்க. சனிக்கிழமைகளில் சனி பகவானை வழிபடுவதும் குரு பகவானுக்கு வியாழக்கிழமைகளில் மஞ்சள் வஸ்திரம் சாற்றுவதும் இது மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு நல்லதே நடக்குங்க. குறிப்பாக சொல்லணும்னா நீங்கள் நினச்ச காரியங்கள் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பாகவே நடக்க போகுது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜென்ம சனி நடந்துட்டு இருக்குதுங்க. திருமணம், தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா இருந்து வந்த தடைகள் எல்லாமே விலக போகுது. அடுத்தடுத்து உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும் காலகட்டமாகவே வரக்கூடிய நாட்கள் இருக்க போகுதுங்க. அடுத்தடுத்து முன்னேற்றங்கள் ஏற்பட போகுது. ஜென்ம சனியில் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் அனைத்துமே விலகப் போகுதுங்க. அனைத்து பிரச்சனைகளும் தீரப்போகுது. உறவுகள் தொடர்பான விஷயங்களில் உங்களுக்கு மேன்மை கொஞ்சம் அதிகரிக்க போகுதுங்க. நீங்கள் நினச்சிட்டு இருந்த கனவு அனைத்துமே உங்களுக்கு நிறைவேற போகுது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா பெற்றோர் பெரியோரின் நீண்ட நாள் கனவுகள் பார்த்தீங்கன்னா நிறைவேற போகுது. அஷ்டலட்சுமி கடாட்சம் உங்களுக்கு உருவாக போகுதுங்க. பண வரவு உங்களுக்கு அபரிமிதமாக கிடைக்க போகுதுங்க. வாகனத்தில் அற்புதமான மாற்றம் ஏற்பட போகுது. வண்டி வாகனங்களை வாங்கி மகிழ போகிறீங்க. உங்களுக்கு பிடித்த வாகனங்களையும் வாங்கி மகிழ போகிறீங்க. தைரியமும் ஏற்பட போகுது. அது மட்டும் இல்லாமல் தூக்கமின்மை, பயம் பரிபூர்ணமாக உங்களுக்கு படிப்படியாக குறைய போகுதுங்க. ராசிநாதன் குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்களை பார்த்துட்ருக்காரு. அதே நேரத்தில் பூர்வ புண்ணிய தோஷம் ஏற்படும் என்கிறதுனால அபிராமி அந்தாதியில் இருக்கக்கூடிய 49, 50, 75வது பாடல்களை படிப்பது கேட்பது நல்லதாக இருக்குங்க. பிள்ளைகளை விஷயத்தில் பார்த்தீங்கன்னா கோபத்தை தவிர்ப்பது மிக மிக நல்லது. கட்டுப்பாட்டுடன் இருந்துக்கோங்க. பிள்ளைகளோட பழக்க வழக்கங்களில் கவனமாக இருப்பது மிக மிக நல்லதுங்க. கூடா நட்பால் பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கவனமாக இருப்பது நல்லது. பிள்ளைகள் சாப்பிடுவது, சவிப்பது, திட்டுவது இது மாதிரி விஷயங்கள்லாம் எதுவும் பண்ணிடாதீங்க. மேலும் குறிப்பாக சொல்லணும்னா பிள்ளைகளின் தொழில், படிப்பு, உத்தியோகம், வியாபாரத்தில் நல்ல ஒரு ஏற்றமே இருக்க போகுது. உங்களுடைய பிள்ளைகள் இடத்துல இணக்கமாக பேசி செல்வது மிக மிக நல்லதுங்க. தினந்தோறும் பார்த்தீங்கன்னா நீங்கள் உடற்பயிற்சி செய்வதை கடைபிடிப்பது நல்லது. தினமும் வஜ்ராசனம் செய்வது நல்ல ஒரு ஏற்றத்தையே தரக்கூடியதாக இருக்குங்க. குரு பகவான் ராசிநாதர் உங்களை பார்த்துட்டு இருக்கிறதுனால உங்களுடைய முகத்தில் தேஜஸ் ஏற்பட போகுது. அது மட்டும் இல்லாமல் சோசியல் மீடியாவில் இருப்பவங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெயர் புகழ் அனைத்துமே கிடைக்க போகுதுங்க. மீடியா துறையில் இருப்பவங்க படைப்பாளிகள், கலைத்துறையினருக்கு பெயர் புகழ் சந்தோஷம் இதெல்லாம் கூடி வரப்போகுது. நல்லவையும் சந்தோஷமும் அனுகூலமும் காணப்படக்கூடியதாக இருக்குங்க. வரக்கூடிய நாட்களில் அடிவயிறு, கழிவு பாதை தொடர்பான விஷயங்களில் அதீத கவனமாக இருப்பது மிக மிக நல்லதுங்க. கால் மரத்து போகும் அப்படிங்கிறதுனால உடற்பயிற்சியை தொடர்ந்து செய்வது மிக மிக நல்லது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பழனி முருகரின் ராஜ அலங்காரம், அதாவது ராஜ அலங்காரத்தை வழிபட்டிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்து காரியங்களும் நல்ல ஒரு ஏற்றமாகவே இருக்க போகுது. ராசியில் செவ்வாய், புதன், சனி தனவாக்கு குடும்பஸ்தானத்தில், சூரியன், சுக்கிரன் சுகஸ்தானத்தில், குரு ரண ருண ரோகஸ்தானத்தில், கேது அயன சயன போகஸ்தானத்தில், சந்திரன், ராகு என கிரகங்கள் எல்லாம் உங்களை சுற்றி வலம் வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக சொல்லணும்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கடும் சொற்களால் உங்களை காயப்படுத்துபவர்களை கூட அரவணைக்கும் அன்பு நண்பர்களே. நீங்கள் அப்பேற்பட்ட மனப்பண்பு உடையவர்கள் தான்.
முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் நன்மைகள் செய்வதற்கு உங்களுக்கு மனப்பக்குவம் நிறையவே இருக்குது. உங்கள் முயற்சிகள் அனைத்திலுமே உங்களுக்கு வெற்றி கொடி தான் கிடைக்க போகுதுங்க. எதிர்பார்த்த பொறுப்பு, அதாவது புதிய பொறுப்புகள் அனைத்துமே உங்களை தானாகவே தேடி வரப்போகுது. உங்களுடைய பிள்ளைகளின் வளர்ச்சியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்க போகுதுங்க. உங்களின் அறிவாற்றலால் அனைத்து விஷயங்களும் முத்திரை பதிக்க போகிறீங்க. குடும்பத்தில் குதூகலமும் வரப்போகுது. உங்களுடைய இல்லத்தில் பார்த்தீங்கன்னா திருமணம், புத்திர பாக்கியம் ஆகிய சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுதுங்க. குலதெய்வ வழிபடுவது மிக மிக நல்லது. அதனால் உங்களுடைய இல்லத்தில் திருமணம், புத்திர பாக்கியம் ஆகிய சுப நிகழ்ச்சிகள்லாம் நடக்க போகுதுங்க. உங்களுடைய குடும்பத்தாருடன் ஆன்மீக சுற்றுலா சென்று வருவது, அது மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிங்கன்னா குடும்பத்துக்கு நல்லது. உங்களுடைய பெயரும் புகழும் உயரப்போகுதுங்க. உங்களின் செயலாற்றும் திறமையால் உங்களை சுற்றி இருப்பவர்கள் உங்களை கவரப்போகிறாங்க. வம்பு வழக்குகளில் எதிர்பார்த்த திரும்பங்கள் ஏற்பட்டு வருமானம் வர தொடங்க போகுதுங்க. பல வழிகளிலும் வருமானத்தையும் நீங்கள் பெற போகிறீங்க. ஸ்பெகுலேஷன் துறைகள் மூலம் சில அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்களுடைய காரியங்கள் அனைத்துமே தங்கு தடையின்றி நிறைவேறப் போகுதுங்க. சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரியோர்களோட நட்பும் ஆசையும் கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் காரியங்கள் அனைத்திலுமே அதிக விழிப்புணர்வுடன் இருப்பது மிக மிக நல்லது. எதிரிகள் உங்களை கண்டு அச்சப்பட போகிறாங்க. வெளிநாடு செல்ல விசா எதிர்பார்த்து இருந்தவர்களுக்கு கூட வரக்கூடிய நாட்களில் விசா கிடைக்க போகுது. குடும்பத்தோடு வெளிநாடு போக போகிறீங்க. புதிய வாகனம், ஆடை அணிகலன்களில் உங்களுக்கு சேரப்போகுது. மூத்த சகோதரர்களுக்கு தேவையான உதவிகளையும் செய்ய போகிறீங்க. அனாவசிய செலவுகள் எதுவும் ஏற்பட போகிறது இல்லை. சேமிப்பு உங்களுக்கு இரட்டிப்பு மடங்கு கூட போகுதுங்க. வாழ்க்கையில் முன்னேற்றம், தங்கு தருணங்கள் வந்து போவது உண்டு. அவற்றை விட்டு விடாமல் பிடிச்சு கொள்ளுங்கள். பூர்வீக சொத்துக்களால் லாபம் உங்களுக்கு கிடைக்க போது. தனித்து இயங்கிய நீங்கள் பார்த்தீங்கன்னா மற்றவர்களால் சூழப்பட்டு மகிழ்ச்சியுடன் காணப்பட போகிறீங்க. கோரிக்கைகள் மேலதிகாரிகள் உடனுக்குடன் உங்களுக்கு பரிசளிக்க போகிறாங்க. அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னா சுமூகமான சூழ்நிலை நிலவப்போது. சக ஊழியர்களும் நட்பு பாராட்டப்பட போகிறீங்க. பண வரவிற்கு சிறு தடைகள் ஏற்பட்டாலும் உழைப்பிற்கேற்ற ஊதியத்தை நீங்கள் வாங்க போகிறீங்க. எந்த தடையும் இருக்காது. விரும்பிய இடமாற்றங்களையும் உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்களுடைய வேலை திறன் பளிச்சிட போகுதுங்க. திட்டங்கள் நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்க போகுதுங்க. கொடுக்கல் வாங்கலில் சிறப்புகள் உங்களுக்கு அதிகமாகவே கிடைக்க போகுது. விற்பனை பிரதிநிதிகளை பல இடங்களுக்கும் அனுப்பி உங்களுடைய பொருட்களை விற்பனை செய்ய முயற்சி கொள்ள போகிறீங்க. வியாபாரத்தை விரிவுபடுத்துவதும் எண்ணம் மேலோங்கினாலும் கூட்டாளிகளை கலந்தாலோசித்து பிறகு முடிவு செஞ்சுக்கோங்க. மகசூல் உங்களுக்கு நன்றாகவே இருந்தாலும் கூட கொள்முதல் விற்பனை உங்களுக்கு சீராக இருக்காது. அதனால் சிலருக்கு பழைய கடன்கள் வசூலாக போகுதுங்க. குத்தகை பாக்கிகளையும் திருப்பி செலுத்த போகிறாங்க. போட்டிகளையும் வயல் வரப்பு சண்டைகளையும் சந்திக்க நேரிடும். அப்படிங்கிறதுனால கவனமாக இருந்துக்கோங்க. தொண்டர்களின் ஆதரவுடன் செயற்கரிய செயல்களை செய்ய போகிறீங்க. எதிர்கட்சியினர் கஷ்டங்கள் ஏற்பட போகுது என்றாலும் கவனமாக இருப்பது மிக மிக நல்லது. கட்சி தலைமையிடம் நற்பெயரை காப்பாற்றி கொள்ள நீங்கள் பாடுபட போகிறீங்க. சச்சரவுகளில் வாயை கொடுத்து மாட்டிக்கொள்ள வேண்டாம். கவனமாக இருந்துக்கோங்க. யார்கிட்ட பேசினாலும் கவனமாக பேசுங்க. எதிர்பாராத வகையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றிகள் குவிய போகுது. உங்கள் வேலைகளை குறித்த நேரத்திற்குள் முடிக்க போகிறீங்க. உங்கள் திறமைகள் மக்களை கவரும் விதத்தில் இருக்க போகுதுங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா வெளிவட்டாரங்களில் கவனமாக பழகுங்க, பேசுங்க. சக கலைஞர்களின் வீண் வாக்குவாதங்கள் எதுவும் வேண்டாம். கணவரிடம் விட்டு கொடுத்து நடந்து செல்வது மிக மிக நல்லது. இல்லத்தில் சுபக நிகழ்ச்சிகள் நடக்க போகுதுங்க. யாரிடத்திலும் மனம் திறந்து பேச வேண்டாம். அதிகம் உழைத்து படிப்பதன் மூலம் நல்ல மதிப்பெண்களை வாங்க போகிறீங்க. மாணவிகள் பார்த்தீங்கன்னா சிலருக்கு வெளியூர் சென்று கல்வி பயிலும் வாய்ப்பு கிடைக்க போகுது. சகோதரனின் வெளிநாடு பயணம் நல்லதாகவே நடக்க போகுதுங்க. சுயசார்பும் தன்னிறைவும் பெற போகிறீங்க. தைரியமும் உங்களுக்கு பளிச்சிட போகுது. புதிய வழக்குகளை சந்திக்க நேரலாம் என்பதால் கவனமாக இருந்துக்கோங்க. நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் உங்களுக்கு படிப்படியாக குறைய போகுதுங்க. அதில் எந்த ஒரு மாற்றமுமே இல்லை. உடலில் சிறு சிறு உபாதைகள் ஏற்பட்டு மறையும் என்கிறதுனால கவனமாக இருந்துக்கோங்க. குழந்தைகளால் மகிழ்ச்சி உங்களுக்கு அதிகரிக்க போகுது. குடும்பத்தில் சிறு சிறு சிக்கல்கள் வந்து போகும். அப்படிங்கிறதுனால கவனமாக இருந்துக்கோங்க. எதுக்கும் பயப்பட தேவையில்லை. திரைத்துறையில் இருப்பவங்க பார்த்தீங்கன்னா பதவி உயர்வு கிடைக்க போகுது. பயணம் தொடர்பான தொழில்களில் லாபமும் கிடைக்க போகுதுங்க. கலைத்துறையினருக்கு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய நாட்கள் பார்த்தீங்கன்னா நன்மைகளே நடக்கக்கூடிய நாட்களாக இருக்க போகுதுங்க. நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமைகளில்
பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு போய் நவகிரகங்களை வழிபட்டு வலம் வந்தீங்கன்னா நீங்கள் நினச்ச காரியங்கள் அனைத்துமே நடக்கும். தினமும் உங்களுடைய முன்னோர்களை வணங்குங்க. காக்கைக்கு சாப்பாடு வைங்க. ஏழை எளியோர்களுக்கு உதவுங்க. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நன்றி.